களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. என் அன்புக்குரியவர்களே, விடுதலை நேர நிகழ்ச்சியை ஆவலோடு கூட பார்த்து வருகிறீர்கள். அநேகர் சொல்வார்கள், அந்த 7:30 மணி நேரம் எப்போ வரும் பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்துக்கு ஓடி போயிட்டு நாங்கள் செயல்படுவோம் சொல்வார்கள். அது வாழ்க்கையில் அனுபவித்திருந்ததில் தான். அதனால்தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நான் ஒரு கருத்தை உங்களோடு கூட ஆண்டவருடைய மகிமைக்கும் ஆண்டவரை மையப்படுத்துவதாகவும் சொல்லுகிறேன். இந்த மாதா தொலைக்காட்சி ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தார்கள். நான் ஜூன் மாதம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார், நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில் வாய்ப்பு கொடுத்தார்கள். 5 ஆண்டுகள், இந்த நாளிலே 5 ஆண்டுகளை கடந்து வருகிறேன். 5 ஆண்டுகளாக ஆண்டவருடைய வார்த்தையை இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நான் கொடுத்து வருகிறேன். எல்லாம் அவர் செயல், எல்லாம் அவர் செயல். இறைவார்த்தை ஒவ்வொரு பார்க்கணும், ஒவ்வொரு தலைப்பிலே செய்திகள் ஒவ்வொன்றும் தூய ஆவியானவர் உந்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை அப்படி கொடுத்து கொண்டிருக்கிறோம், திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை. எத்தனையோ பண தேவை உண்டு, அத்தனையும் ஆண்டவர் தானே தந்து நடத்தி வருகிறார். இதெல்லாம் நினைத்த எப்படி இருக்கும் இல்லைங்களா? நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சர நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா, நீ செய்த நன்மையை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி செலுத்துகிறேன். இறைவா. 5 வருடம் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அவர் நடப்பித்து வருகிறார். தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்து நடப்பித்து வருகிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி எப்படி என்று. இதனுடைய மகத்துவமான காரியங்களை தூய ஆவி கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்மையாக நல்லா புரியும். மற்றவர்களுக்கு இது மடமையாக தோன்றும், என்னமோ நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். தூய ஆவி கொண்டவர்களுக்கு இது மகிமையாக தோன்றும். கண்டவத்தான் கண்ணீர் கலங்கிறது. எனவே இந்த நாட்களிலே என்னை நடப்பித்து வருகிற ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலே நன்றி கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன். என்னோடு கூட நற்செய்தி பணியில் ஈடுபடுகின்ற என் அன்பு சகோதரி பார்க்கணும், எவ்வளவு நேருக்கு நிறைய ஒர்க்கு வேலை இருக்கு, ஆனாலும் கூட நற்செய்தி நற்செய்தி என்கிற நிலையிலே அவர் கடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் அவர் செய்யலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற செய்தியை, வார்த்தையை நாம் கேட்க கடந்து வரலாம். அந்த நேரத்தில் தூயாவின் என்ன உந்தி கொண்டு வருகிறது காரியங்கள் தான் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். ஜெபிப்போமா, ஜெபிப்போமா?
காலை முதல் எதுவரை வேலை செஞ்சுட்டு இருப்போம், டயர்டாக இருப்போம், ஆஃபீஸு இந்த வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஓடி ஓடி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? ஜெயிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆன்மா சரீரத்தை உம்முடைய பரிசுத்தமான திரு சமூகத்தில் தாழ்ச்சியோடு கூட ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை தகுதியாக்கும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்வாக்கிக் கொள்ள எங்களை தகுதியாக்கும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதாக அமையட்டும் அப்பா. பலவீனமான எங்களை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை வாழ்வாக்கிக் கொள்ள தேவரைத்தானே கிருபை பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் ஆசிராய் மாறட்டும். ஆமேன், ஆமேன். இந்த அருமையான வேளையிலே எனக்கு மோசே குத்தி கொண்டு வருகிறார். மோசே குத்தி கொண்டு வருகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து வழிநடத்தின அந்த மோசவை குறித்து எனக்கு வெளிப்படுத்தி கொண்டு கற்றுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே நன்றி. எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வந்து வழிநடத்துகின்ற அந்த மோசே எப்படி செயல்பட்டார் என்பதை அந்த ஒரு சிந்தனைக்குள்ளாக கொண்டு வருகிறார். என் அன்புக்குறவுகளே, மோசே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்திலே ஓடி போய் மன்றாடுகிற ஒரு மனிதர். எந்த ஒரு தேவை இருந்தாலும் ஓடி போய் மன்றாடுகிற ஒரு மனிதர். ஆண்டவரே சொல்லுவார், தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதையே சொல்லுகிறேன். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே செய்கிறேன். அதே போலத்தான் அன்று மோசே கூட நிறைய நடந்திருக்கிறார். நிறைய காரியங்கள் அவர் நடந்துட்டு இருக்கிறார். சில வேளை தப்பு நடந்திருக்குது, அப்போ உடனே கண்டித்து அவர் மாற்றிருக்கிறார். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கை பார்த்து சிந்தித்துமா இருக்கணும். ஒவ்வொரு நேரங்களும் ஓடி போயிட்டு தேவையெல்லாம் ஓடி போயிட்டு மோசே ஆண்டு பார்த்து வைப்பார். ஆண்டுடைய பேலையை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அவர் போடி போய் ஜெபம் பண்ணுறது, மன்றாடுகிற பார்த்த ஜெபங்களாக பார்க்கும் பொழுது மக்களுக்காக ஜெபிக்கிறது, தனக்காக ஜெபிக்கிறது, ஆண்டவரை மகிம் வெளிப்படுத்தும் ஜெபிக்கிறது. அந்த ஜெபங்கள்லாம் பார்க்கும் பொழுது உள்ளத்தில் அப்படி பற்றி எரியும். சில பேர் நான் கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே அந்த மோசே இஸ்ரேலின் மக்களை மீட்டு கொண்டு வந்து வழிநடத்தினார். அதே போல நானும் கூட பாவத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்கின்ற மக்களை மீட்டு கொண்டு வந்து அவளை வழி நடத்துகின்ற தேவ கிருபையை கொடுங்க ஆண்டவரை கூட நான் கேட்பது உண்டு. அவரும் தருகிறது உண்டு, நடப்பிக்கிறது உண்டு. நாளில் பிரியமாக்குள்ளே எடுக்கலாம். நேரங்கள் கடந்து வருகிறது. எண்ணிக்கை ஆகமத்தை எடுக்கலாம், எண்ணிக்கை புத்தகத்தை எடுக்கலாம். 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை, 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் எடுக்கிறீங்க. சொன்ன நான் ஒரு முறை இல்லை 2 முறை வசனத்தை சொல்லுகிறேன். ஏன்னா ஒரு சிலர் எழுதுறாங்க, சிலர் பேர் எல்லாம் தேடிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. 10ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். பேழை புறப்படும் போதெல்லாம் ஹலோ சகோதரமே, என்ன சொல்லுகிறது? பேலை புறப்படும் போதெல்லாம், எப்பெல்லாம் புறப்படும் போதுன்னா உடனே ஓடி போயிருக்கிறார். படிங்க சகோதரமே. மோசே ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருளும், பகைவர் சிதறுண்டு போகட்டும், பகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் முன்னின்று ஓடி ஒளியட்டும், ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார் என்று சொல்வார். என்ன இது, என்ன கருத்து பார்க்கணும் இருக்கு. இன்னைக்கு பேலை புறப்படும் போதெல்லாம் மோசே போயிட்டு ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருளும். இன்னைக்கு டாபிக் அதான், ஆண்டவரே எழுந்தருளும் தான் தலைப்பேசி, ஆண்டவரே எழுந்தருளும். அப்போ மோசே போய் ஆண்டவரே எழுந்தருளும், பகைவர் சிதறுண்டு போகட்டும், சகைவர் சிதறுண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் முன்னின்று ஓடி ஒளியட்டும். என் அன்புக்குள்ளே இங்க கவனிக்கணும், சிந்திக்கணும். ஆண்டவருக்கு பகைவரா? அவருக்கு யாரு பகைவர்? அவருக்கு பகைவர் இல்லை. இங்க கருத்து என்ன சொல்லணும்? ஆண்டவரே எங்களுக்கு பகைவர் சிதறுண்டு போகட்டும் சொல்லுகிறோம் இல்லைங்களா? எங்களுக்கு எதிராக இருக்கிற பகைவர்கள் சிதறுண்டு போகட்டும், எங்களை வெறுப்போர் எங்கள் முன்னின்று ஓடி ஒளியட்டும்னு சொல்லிக்கணும். அதுக்காக ஆண்டவரை எழுந்துன்னு சொல்லிக்கணும்.
ஆனால் இங்க மோசே சொல்றார் உம் பகைவன் சொல்றாரா, உம் பகைவன். என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்களாய் இருக்கிற நாங்கள் எல்லாம் உம்முடையவர்கள். இஸ்ரவேல் மக்களாய் இருக்கிற நாங்கள் எல்லாம் உம்முடையவர்கள். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய தஞ்சம், நீரே எங்களுக்கு உம்முக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்றீங்க. என்னன்னாக்க எனக்கு எதிரி அல்ல, உமக்கு எதிரி. எனக்கு பகைவர் அல்ல, உமக்கு பகைவர். என்ன வெறுக்கிறாங்களோ உண்மை வெறுக்கிறார்கள். அவங்கள ஓடி ஒளியிட்டுன்னு எந்த கருத்தவர் சொல்லுகிறார் பாருங்க என்று பிரியமானவர்களே. மோசேவேன் பாத்திராக்கு அப்படி கிட்டுக்கும், கோளும் கையும் வச்சு கிட்டுக்கிறார். சொல்லுகிறார், என் சொல்லுகிறதை மாத்தி சொல்லுகிறார், அவரு கொண்டு வருகிறார். என் அன்புக்குறளை நான் பார்க்கணும் இருக்கும். அந்த என் மக்கள் என் சனங்கள் என்று அவர் சொல்லிக்கிட்டு இருக்கனால அதெல்லாம் உமுக்கு தான் ஐயா, உமுக்கு தான் சொல்லி கொடுக்குது. இந்த கருத்துக்கள் நாம் சிந்திப்போம்னா ரொம்ப ஆழமா சிந்திப்போம். சரி, அந்த விடுதலை பயணம் அப்படியே இப்ப என்னைக்கு இடத்துல விடுதலை பயணத்துல கொண்டு தேசி விடுதலை பயணம் எடுத்துருப்பாங்க. விடுதலை பயணத்துல பார்க்கணும் இருக்கு. அந்த மோசே பேசுற சொல்லுகிற ஜபம் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஜபமா இருக்குன்னு பாருங்க. விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரத்துல 14-15 நினைக்கிறேன். 14-15 ஃபர்ஸ்ட் 14 படிக்கலாம், அப்புறமேல சிந்தனை பண்ணிட்டு அவள் 5 படிக்கலாம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். ஆண்டவர் சொல்றாரு, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று கூற மோசே அவரிடம் உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில், எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். 14-15 வசந்தி எப்படி சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும் சொல்றாரு. என் பிரசன்னம் உன்னோடு செல்லும் சொல்றாரு. நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன்னு சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு. அதுக்கு என்ன விஷயம் இருக்கு? தேங்க்ஸ் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே சொல்லல. ஆனா இவருக்கு இவர் என்ன சொல்றாரு, உமது பிரசன்னம் கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து போக விடாதையும். அப்படி உறவு எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இன்றைக்கு அதாவது ஒரு பிள்ளை தகப்பனிடம் பேசுவது போல, பிள்ளை தகப்பனிடம் பேசுவது போல அப்படி உறவு முறையில் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க உமது பிரசன்னம் கூட வரவில்லை, இங்க நின்று போக மாட்டோம், போகக்கூடாது. சின்ன பிள்ளை சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாருன்றிருக்கு. எவ்வளவு இருக்கு. உமது பிரசன்னம் கூட வரவில்லை என்றால் எங்களை இங்கிருந்து போகவிட வேண்டாம். என் அன்புக்குள்ளே இப்படித்தான் ஜெபம், இப்படித்தான் உறவாடுதல், இப்படித்தான் ஜெபத்தின் நிலையில ஓடி போய் கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். நானும் ஒரு காலத்துல அப்படியே பாரம்பரியம் அப்படியே போயிட்டு ஜெபத்து போனேன். என்னைக்கு இந்த தூய ஆவியானவர் வந்த பின்னாடி தான் இறைவசனத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் இப்படிலாம் தாவீது ஜெபம் இருக்கிறாரு, மோசே இப்படிலாம் ஜெபம் இருக்கிறாரு, நம்மளுடைய ஜெபம் மாத்துக்கணும்னு சொல்லித்தான் தூய ஆவி உந்தப்பட்ட ஜெபம்லாம் கூட மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. கடந்து நான் ஆண்டவரை மகிழ்ப்படுத்த ஒரு காட்சி சொல்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு கடவுள் எவ்வளோ நேரத்துக்கு நைட்டில் படுத்தினாக்க எவ்வளோ நேரத்துக்கு எழுப்புறாரு, அவ்வளோ நேரத்துக்கு உட்காந்து ஜெபம். சில நாட்களுக்கு முன்பாக மணி 12:15 நான் எழுந்துட்டேன். ஆண்டவர் எழுப்பிட்டார். உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எழுக்கிட்ட ஒரு ஜெபம் என்ன அன்னைக்கு ஒரு பாரமான ஒரு ஜெபம் என்னன்னு தெரியுங்களா? நான் இந்த நற்செய்தி அறிவிக்க மக்கள் எல்லாம் மீட்படைன்றது தான். எனக்கு இந்த கடந்த தவக்காலத்திலிருந்து பாரம் போயிட்டே இருக்குது. இயேசு மனம் மாறாத மக்களை பார்த்து அழுதார் அல்லவா? அது போல நானும் இந்த சமூகத்தில் மனம் மாறாத நிலையை பார்த்து அழுதிட்டு இருக்கிறேன். எத்தனை தவக்காலம் வந்தது, எத்தனை விபதி வந்தது, மக்கள் மனம் மாறலையேன்னு நானும் அழுது விட்டு புழுங்கிட்டு இருக்கேன். மனசுல பாரம். நான் சொல்லும்போது இந்த புத்தகம் எல்லாம் கூட நான் மக்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு தேவையான உங்களுடைய முகவரியை கொடுங்க, அனுப்பி விடுங்க, நான் தரேன், அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவேன். ஒருத்தர் கூட அதுக்கு எனக்கு சாரி கூட்டி கொடுக்குதில்லை. உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்தேன். அட்லீஸ்ட் இந்த புக்கு படிக்கிறீங்களே ஒரு 10 பேருக்காவது அறிவுப்படுத்துன்னு தான் இந்த புத்தகத்துடைய கடைசி பகுதி நான் கொடுத்துருக்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது அதில் சொல்லிட்டுருங்க,
மாத இதழை குறித்து மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். குறைந்தது 10 நபர்களையாவது வாசகராக்குங்கள். அப்பொழுது நீங்களும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர்கள் ஆசிரிக்கப்பட்டால் இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த கடைசி எழுதியிருக்கிறேன். யாரும் செய்ததில்லை. எனக்கு பயங்கர ஏன் இப்படி அப்படிப்பட்ட நிலையில் நான் அப்படியே பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு படுத்துறீங்களா? உட்காந்து 12 பள்ளிக்கு அடி உட்காந்து, யூதாவின் சிங்கமே தாவீதின் குலவேரே, யூதாவின் சிங்கமே தாவீதின் குலவேரே, சாத்தான் மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே, மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே. என்ன ஜெயித்தீங்களோ, என்ன ஜெயிச்சீங்களோ. பொல்லாத பிசாசு எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறான். நான் ஒரு 10,000 புக்காவது வெளியில் நான் ட்ரை பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை. 10,000 மக்கள் வச்சுட்டு நைட்டில் அப்படியே திருப்பி யூதாவின் சிங்கமே தாவீதின் குலவேரே, மரணத்தை வென்றவரே, சாத்தானை ஜெயித்தவரே. என்ன ஜெயித்தீங்களோ, என்ன பண்ணீங்களோ. ஒரு 10,000 புக்கோடு வெளியிடறதுக்கு என்ன முடியல. எவ்வளோ கஷ்டப்படுற சொல்கிற, யாரும் கேட்க மாட்டான், செய்ய கொடுக்க மாட்டேன். எல்லாம் கட்டி போட்டு பிசாசு எல்லாம் இருக்கு. சில இந்த உதவி பொருளாதார உதவி பண்ணுற கூட உதவி பண்ணுறதுக்கு மாற்றி போடுது பிசாசு. இன்னைக்கு ஏன் பைபிளை பார்க்குறோம், திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12 சொல்லுது. திருவெளிப்பாட்டில் எடுங்க, தயவுசெய்து எடுங்க சகோதரா, இப்போ அடிக்கணும்ப்பா. திருவெளிப்பாட்டில் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம். நான் அன்றைக்கி அப்படி தான் வசனத்தோடு ஓடி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லிருக்கு? திருவெளிப்பாடு கடைசி அதில் 12 அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பார்க்கணும். இதன் பொருட்டு விண்ணுலகே, இதன் பொருட்டு விண்ணுலகே, அதில் குடியிருப்போரே, அதில் குடியிருக்கிறவரே, மகிழ்ந்து கொண்டாடுங்கள், மகிழ்ந்து கொண்டாடுங்கள். மண்ணுலகே, மண்ணுலகே, கடலே, கடலே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ உங்களுக்கு கேடு. தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருக்கிறது என்பதை, தனக்கு சிறிது காலமே எஞ்சியிருப்பதை அறிந்திருக்கிறது, அழகை அறிந்துள்ளது, அழகை அறிந்துள்ளது. அதனால் கடும் சீற்றத்துடன், கடும் கோபத்தோடு சீற்றத்துடன் உங்களிடம் வந்துள்ளது. கருத்தை நீ பார்க்கணும். விண்ணுலகே, அதில் குடியிருக்கிறவர்களே, நீங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா நீங்களா தப்பிச்சுன்னு வந்துட்டீங்க. அந்த பொல்லாத பிசாசுன்னு தப்பிச்சுன்னு வந்துட்டீங்க. மண்ணுலகே, கடலே, அதில் குடியிருக்கிறவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. ஏனெனில் தனக்கு சிறிது காலமே இருப்பதை அறிந்திருக்கிற பொல்லாத பிசாசு கடும் கோபத்துடன் வந்திருக்கிறது. இறைவார்த்தையை படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, நற்செய்தி கேட்கக்கூடாது, மனம் திரும்பக்கூடாது, நற்செய்திக்கு உதவக்கூடாது. இந்த நற்செய்தி காரியம் மக்கள் போகக்கூடாது. பயங்கரமான எதிர்கட்சிக்காரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அன்றைக்கு. எனவே என்னத்தான் சொன்னேன், அன்றைக்கு சாத்தான ஜெயித்துவனு பார்க்குறீங்க, எங்கே ஜெயித்துமா இருக்குது? எல்லாம் மக்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்டு இருக்கிறான். கட்டி இறைவசனம் சொல்லிட்டு அப்படியே 12 அப்படி ஜம் பண்ணிட்டு ஒரு 2:30 மணிக்கு நான் படுத்தேன். அப்படியே சாயந்தரம் தூக்கம் வரல, படுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 10,000 புக்கு தானே, 25,000 புக்கு நீ வெளியிடுவான்னு சொன்னார். நான் திருப்பி எழுந்து எழுதுக்கிட்டு நான் சொன்னேன், 10,000 புக்கே முடியல, 25,000 புக்கா இருக்கு. சொல்லுகிறவர் நான், செயல்படுத்துகிற நாமே சொல்லிட்டு சொன்னார். தேங்க்யூ. நான் அப்போ படுத்துக்கிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னாக்க, என்ன அன்புக்குள்ளே ஜெபங்கள் என்போ மோசே எப்படி ஜெபம் பண்ணிருக்கிறார், அந்த மாதிரி நம்முடைய ஜெபத்தில் கொண்டு வரணும். ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருளும். அவர் ஜெபம் பண்றார். ஆண்டவருடைய பேலை தூக்கிட்டு போகும்போது ஆண்டவரை எழுந்தருளும் ஜெபிக்கிறார். நீ என்னோட கூட எனக்கு வரலன்னா நான் போக மாட்டேன், என்ன போக விடாதையும் சொல்றார். ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? என் அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் மாறணும். நம் ஜெபம் ஆத்மீக காலத்தில் அவரோடு கூட உறவு கொள்கிறதா கடந்து வரணும். என் எழுந்தருளும் சொல்லுகிற பொழுது அடுத்த ஒரு கருத்தை நான் எனக்கு நிறைய கொண்டு வர டைம் ஆகி போகுதுன்ட்டுங்க. பார்க்கணும் பிரம்மனவர்களே, எழுந்தருள்னு சொல்லுவது ஆண்டவர் உறவு கொள்கிறேன். லூக்கா நற்செய்தி எடுங்க, எழுந்தருளும் ஆண்டவர் சொல்லுவது லூக்கா நற்செய்தி எடுங்க. அங்கே ஒரு இலகுவை பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நீ பார்க்குற பொழுது அதில்
அது இந்த ஒரு இதுதான், புயல் காற்று வருகிறது. அந்த புயல் காற்று படகுல சீடர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே காற்று படகுல போயிட்டு இருக்கிறாங்க. புயல் காற்று வருது. அப்படி படகு அலைஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ சீடர்கள் ஓடி போயிட்டு ஆண்டவர் சொல்றாங்க, 8ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 தான். அந்த 24 படிங்க. அவர்கள் அவரிடம் வந்து, சீடர்கள் அவரிடம் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே 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 சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. அவரை பார்த்தீங்க, காற்றையும் நீரையும் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். அதட்டினார், அமைதியாகிடும். கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. இதை அது அடுத்து நீ பார்ப்பனுக்கு அந்த அடுத்த வருஷத்துல இருக்கு. இதை பார்த்து அவங்களும் ஆச்சரியம், ஐயோ என்னடா இது, அப்படியே இது காற்றும் புயலம்லாம் இவருக்கு அதட்டினா அப்படியே கப்புன்னு ஆகும் சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. சீடர்கள் ஆச்சரியப்படுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவரை எழுப்பினார். அவர் ஆண்டவரே சாவபுரம் எழுப்பினார்கள் இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்கிற படகு, இந்த வாழ்க்கை என்கிற படகிலே ஐயா நம்மோடு கூட இருக்கிறார். அந்த படகிலே ஆண்டவர் இருந்தார். அதே போல இந்த படகிலே ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய தேவையிலே, நம்முடைய பிரச்சனையிலே ஆண்டவரை கூப்பிடணும், எழுப்பணும். ஆண்டவரை எழுந்திருக்கன்னு கேட்கணும். ஆண்டவரை எழுந்திருக்க சொல்லுகிற பொழுது அவர் எழுந்து கடந்து வருவார். பாருங்கள், அந்த சீடர்களை சொல்லுகின்ற கருத்தினை பார்க்கணும். அந்த சீடர்கள் ஆண்டவரே சாவபுரம் எழுந்திருந்து சொல்கிறார். அவர் அங்கே செயல்படுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். நான் சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் விரும்புகிறேன். இன்றைக்கு எங்களுடைய மறை மாவட்டத்தில் எலத்தகிரி என்ற ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்குல மாலை வேளையில நற்செய்தி கூட்டம், நற்செய்தி கூட்டத்தை பார்க்கிற பொழுது நாலா பக்கமும் மழை மின்னல் சூழ்ந்து இருக்கிறது. வெளியில தான் நற்செய்தி கூட்டம். அப்பொழுது பங்கு தந்தை அவர் மற்றவெல்லாம், ஐயோ மழை வருது, என்ன செய்யறது என்று அவர்கள் எல்லாம் படிவிட்டாங்க. நான் தான் முதல்ல போயிட்டு பிரச்சனை வருஷம் நடத்தணும். நான் சொன்னேன், ஃபாதர்ஸ் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காற்றையும் புயலையும் கடிந்து அமைதிப்படுத்தின ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லவா. இந்த காற்று இந்த புயலும் அவர் அடக்க மாட்டாரா? என்ன சொல்லிட்டு நான் திருவெளிப்பாட்டிலே 11ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் அவங்க போயிட்டு மக்களே எல்லாம் சகோதரிகளே எல்லாரும் திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரத்தை எடுங்கன்னு சொன்னேன். எல்லாரும் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவர் சொன்னேன், நம்முடைய ஆண்டவர் மிக வல்லமுள்ள ஆண்டவர், எல்லாத்தையும் படைத்தலும். திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுங்க எல்லாரும் சொன்னேன். எல்லாரும் எடுத்தார்கள். எல்லாரும் இந்த வசனத்தை படிங்கன்னு சொன்னேன். படித்தார்கள். படிப்போம். தாங்கள் இறைவாக்கு உரைக்கின்ற காலத்திலே மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அப்படி இப்படி சொல்றீங்க. நாம் எல்லாரும் கைகளை தூக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது, நாங்கள் ஜெப வழிபாடு முடிகிறது, மழை பெய்யக்கூடாது, ஜெபிப்போம்னு சொன்னேன். எல்லாரும் கையை வைத்து ஜெபம் பண்ணாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மைப்படுத்துகிறேன். அந்த எலத்தகிரி பகுதி மாத்திரம் மழை பெய்யவில்லை, மற்ற இடத்தெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடிப்பேன் இருக்கு. ப்ரோக்ராம் முடிஞ்சு நற்செய்தி அறிவிப்பு கூட்டம் முடிந்தது. எல்லாம் ஆடியோ எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு விட்டாங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு பின்னாடி தான் மழையே பொழியது. ஒரு பார்க்கணும், நம்முடைய ஆண்டவர் அப்படியான ஆண்டவராக இருக்கிறார். இன்றும் நம்மோடு கூட அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். அந்த படகிலே இயேசு இருந்தார். சீடர்கள் ஓடி போய் ஆண்டவரே நாம் சாவ போகிறோம் என்று எழுப்பினார்கள். அதே போல இந்த படகிலே ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை போராட்டத்திலே அவர் எழுப்ப வேண்டும். ஆண்டவரை எழுந்திருன்னு கூப்பிடணும். ஜபத்திலே கொண்டு வரணும். மோசே ஆண்டுடைய பேலை கொண்டு வரும்போதெல்லாம் ஆண்டோடைய எழுந்திரும் கேட்டாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே வாங்க, என்னுடைய பிரச்சனையிலே வாங்க என்று கேட்கணும், பார்க்கணும். பிரிமாக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி கொண்டு வருகிற பொழுது, இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது திருப்பாடலை தயவு செய்து எடுக்கணும். திருப்பாடலை பாடுகிற பொழுது 68வது திருப்பாடலை முதல் வசனம்,
கடவுள் எழுந்தருள்வார். கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலை என்று ஓடிப்போவர். ஓடிப்பவர் பாருங்க, கடவுள் கடவுள் எழுந்தருள்வார். அவருடைய எதிரிகள் சிதறடிக்க பகைவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னின்று ஓடிப்போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் எழுந்து வருகிற பொழுது எல்லாம் ஓடி பொக்கடிக்க கருத்தா இருக்கிறது இருக்கு. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை படிச்சுனாங்களாக்க, ஐயோ, அந்த திருப்பாடல் ஆசிரியர் என்ன உணர்ந்து எப்படி சொல்லுகிறார் பார்க்கணும். இப்ப திருப்பாடல்ல அந்த 68ஆம் வசனத்துல முதல் வசனம் படிச்சீங்க, 2வது வசனத்தை படிச்சு பாருங்க. அது படிச்சா எவ்வளவு அருமையான கருத்துக்கு நிற்கும். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். புகை அடித்து செல்வது போல எல்லாம் ஓடி போவாங்க. நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். எல்லாம் போயிடுவான்னு சொல்லி என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே எழுந்தருளும் என்று நாம் கொண்டாடுகிற பொழுது அவர் வருவார். ஆண்டவரை எழுந்தருளும். மோசே ஜெபம் பண்ணி கொண்டு போனார். சீடர்கள் அந்த படகிலே போகிற பொழுது ஆண்டவரை எழுந்தருளும் சொன்னார்கள். அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் இந்த படகிலே இருக்கிற அந்த ஆண்டவரை எழுப்புகிற பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக கேட்டிருக்கிறது. நேற்று தினத்திலே பார்த்தோம், திருவெளிப்பாட்டிலே படிக்கிற பொழுது அந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் பார்த்தோம். இன்றைக்கும் திருப்பாடலை பார்க்கிற பொழுது தயவுசெய்து நம்ம திருப்பாடல் 3 எடுக்கலாம். திருப்பாடல் என்ன நினைக்கிறேன், திருப்பாடல் 3ஆம் அதிகாரத்தில் நிறைய இருக்குது. 3ல் 7வது வசனத்தை எடுத்தால் நல்லா இருக்குன்னு கருத்து இருக்கு. அது முற்பகுதி படிச்சு நான் படிக்கணும். ஆண்டவரே எழுந்தருளும். ஆண்டவரே எழுந்தருளும். என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும். என் கடவுளே என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். என்ன, நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாவத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீட்டு கொடுங்க ஆண்டவரே. அந்த பொல்லாத பிசாசானவன் என்னை பாவத்தில் விழ வச்சு அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்படியாக, பாவக்காட்டில் இருக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறான். என்ன தப்பிச்சு மீட்டு கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கும் என் அன்பு குறவுகளே, நீ பார்க்கணும், அந்த ஒவ்வொருகனும் இந்த மீட்டர்களும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற பொழுது அந்த பாவத்தின் அடிப்பத்தை மீட்டர்களும் ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த நீ பார்த்தனா நான் ஒவ்வொன்றும் பார்க்கணும். ஏசாயாவில் 25ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீ படிச்சு பாருங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து அருமையான ஒரு கருத்தா இருக்கும். ஏசாயாவில் இந்த வசனம் ஒவ்வொன்றும் தூயான உந்தி கொடுத்திருக்கிறார். அதான் சொல்லியிருக்கிறேன். ஏசாயாவில் 25ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், அந்நாட்களிலே அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். இவர் தரும் மீட்பில் அக்களிக்க வேண்டும். காத்திருந்தேன் காலம் எல்லாம் காத்திருந்தேன் பாட்டு. அந்த வசனத்தை பார்க்கணும். இவருக்காகவே நாம் அந்த காலத்தில் அப்படியே சொல்லி ஏசாயாவில் இறைவாக்கின வழியாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் காத்திருந்தோம் ஒரு காலம் வரும், அப்போ வரும் எல்லாம் மீட்பு கொடுக்க. இவரைத்தானே மீட்பு, இவர் காத்திருந்தோம் என் அன்பு குறவுகளை பார்க்கணும். அந்த மீட்பர் யார்? அவர் மீட்பர். மீட்பில் நாம் அகமகிழ்வோம். அந்த மீட்பர் யார்? அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாவங்களிலிருந்து நம்மை மீட்கிறவர். மத்திய பார்க்கிற பொழுது ஆண்டவர் வந்து அங்க சொல்லுகிற ஒரு கருத்து, கடவுளுடைய தூதர் வந்து அங்க சொல்றாங்க. மத்தேயுல 1 அதிகாரத்துல 21வது வசனத்தை நீ பாப்பீங்கன்னாக்க அந்த ஒரு கருத்து, யார் மீட்பர், எந்த மீட்பர் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், என்கிற பெயரிடுவீர்கள். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். திருப்படா சொல்றாரு, ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும் சொல்றார்.
பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிற என் அன்பு சகோதரமே, பாவத்தின் பிடியிலே ஒருவேளை குடி பழக்கத்தில் அடிமையா இருக்கலாம். நீங்க உணர்வோடு கூட ஆண்டவரே என்னை மீட்டருளும் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் அந்த பிசாசுடைய குடிப்போதை பிசாசு மீட்டிடுவார். ஒருவேளை விபச்சாரத்தின் காரியங்களுக்குள்ள இருக்கிற பொழுது நீங்க ஆண்டவரை மீட்டருளும் பண்றதுக்கு பொழுது ஆண்டவர் மீட்டருடுவார். பார்க்கணும் பிரியமாப்பிள்ளை, ஆண்டவர் மீட்டருடுவார். நம்முடைய வாழ்க்கையில அந்த மீட்பின் காரியங்களை கொண்டு வரணும். மீட்பின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். கேட்கணும், ஆண்டவரே என்று உணர்வோடு கேட்கணும். இதை நான் பார்க்கிற பொழுது அந்த சில அவர்த்த மக்களே அவருடைய பாவம் இயேசு என்கிற பெயரிடுவார்கள். இயேசு என்கிற பெயருக்கு அவர்த்த மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார், பாவத்துக்கு அடிமையிலிருந்து மீட்பார், பிசாசு வைத்திருக்க தன்மையிலிருந்து மீட்பார். என் சகோதரர் சிரிக்கிறார். ஏன்? அவ்வளவு ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமையா இருந்து இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டார். என் அன்புக்குள்ளே அந்த மீட்பாரை கேட்கணும். ஆண்டவரே எழுந்தருளும் என்று கேட்கிற பொழுது மீட்பார். அவருடைய பெயர் இருக்குன்னு இந்த நான் சொல்லுகிற பொழுது அவருடைய இயேசு என்கிற பெயரிடுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு வேற ஒரு திருத்தர் பண்ணி எடுங்க. தயவுசெய்து திருத்தர் பண்ணி எடுங்க. கடவுள் தூய ஆவியானவர் என்ன ஆவியானவர் அப்படி நடத்துகிற போறதான் ஆவியானவர். இதுல திருத்தூர் பணியில 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் அந்த மீட்புன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுக்கு நான் சொல்லணும் இன்னைக்கு சொல்ல வேண்டியது தான் நினைக்கிறேன். இயேசு என்கிற பெயரிடுவீங்க, அவருக்கு அவரே மக்களுடைய பாவம் மீட்பார்ங்கிற கருத்து வருது இல்லையா? இந்த கருத்து அங்க பேதுரு எப்படி கொண்டு வர பாருங்க. புனித பேதுரு இந்த கருத்தை அங்க எப்படி கொண்டு வர பாருங்க. 4:12 திருப்பணி 4:12 இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பாருங்க, நாம் எல்லாம் மீட்பதற்கு இவருடைய பெயரை அன்றி வேற பெயர் அடிக்கப்படவில்லை சொல்லிருக்கு. அழுத்தமும் திருத்தமாக அமுக்கும் உம்முக்குமாக பேது சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, இவருடைய பெயரை அன்றி வேறொரு பெயர் கொடுக்கப்படல. நாம் எல்லாம் மீட்பதற்கு அவருடைய பெயர் அன்றி வேறொரு பெயர் கொடுக்கப்படல. வானத்துக்கு பூமிக்கு மேல சொல்லி அழுத்துக்கிட்டு. ஆம் பிரியமானவர்களே, அந்த இயேசுடைய திருப்பெயரை சொல்லி இயேசுவே நீர் எழுந்தருளும் என்று கேட்கிற பொழுது அவர் நமக்கு மீட்பு கொடுக்கிறார். இயேசுவே எழுந்தருளும், என் பாவத்தில் இருந்து நாம் மீட்பு பெற வேண்டும் ஆண்டவரே, மீட்பராம் இயேசுவே என்று சொல்லி நாம் கூப்பிடுகிற பொழுது அங்கே அவர் மீட்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லிட்டு ஒரு கருத்து பார்க்கணும். அந்த மோசே அந்த ஈஸ்வர்கள் எல்லாம் தன் தேவைக்கு கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு அங்கே நல்ல விடுதலையின் காரியம் நடந்தது. இங்கே பார்க்கிறோம், பாவத்தின் அடிமை தினத்தில் இருக்கிறவர்களுக்கு மீட்பின் தன்மை கொண்டு வருவதற்கு எழுந்தருளும் என்று கேட்கிறோம். கேட்கணும். பாவத்தின் இது ஆத்மீகமான காரியங்கள் என்று ஆத்மீக அந்த இயேசு எழுதி அந்த பாடலை கடைசியா நான் பாடலாம். இயேசுவே நீரே என் மீட்பு. இந்த பாட்டு நிறைய நீ பாடிருப்பீங்க. அது லாஸ்ட்ல கொண்டு ஜபத்தின் ஆரம்பத்துல கொண்டு ஜபத்தை படிக்கலாம். சரி, முதலாவது பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தேவைக்கெல்லாம் ஆண்டவரே எழுந்தருளுன்ட்டு மோசே கேட்டது போல, சீடர்கள் கேட்டது போல நாம் நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் அவர் நம்முடைய நெருக்கத்துக்கு பிரச்சனை போராட்டத்துக்கு எல்லாம் அவர் நாம் கேட்கணும். அவர் எழுந்தில் வந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். இரண்டாவது பார்க்கிற பொழுது ஆத்மீக வாழ்க்கையில பாவத்தின் பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, பாவத்தின் அடிமைதத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அந்த பாவத்தின் அடிமைதத்தை மீட்கிறவனாக அந்த மீட்பராம் இயேசுவே எழுந்திரலும் சொல்லுகிற பொழுது அவர் நமக்கு மீட்பு கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார். அடிமைதத்தை மீட்பு கொடுக்கிறார், சிறைப்படுகிறார் இருக்கிறார். அதுதான் நாம் சிந்தித்தோம். மூன்றாவது ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அந்த கருத்து இன்னைக்கும் அநேகருக்கு எனக்கு தொலைபேசி வழியா பேசுகிற அநேக சகோதரி சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப வறுமை பிரதர், கடன் பிரச்சனை பிரதர், தொழில் நஷ்டம் போச்சு பிரதர். அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்க ஆரம்பிப்பாங்க, சொல்லி ஆரம்பிக்க அழுகியும் முடிப்பாங்க. அழுகி போயிட்டு இருப்பாங்க. அந்த அழுகை கேட்டு இந்த அழுகை கேட்டு எனக்கு அழுகு வந்துடும். நான் அழுறது எதுக்கு அழுறேன்னு தெரியல, இன்னும் ஆண்டவரை அனுபவிக்கலையேன்னு அழுவேன் நான். அந்த அழுகுதான்.
அவங்க கேட்க அவருடைய அழுக்கு நான் அழுகுதில்லை. ஐயோ வறுமை வறுமை கடன் பிரச்சனை அப்படி சொல்லி அவங்க அப்படி ஆரம்பிப்பாங்க, அப்படி அழுவாங்க. அவங்க அந்த அழுகை கேட்டு கேட்டு ஐயோ ஆண்டவரே இன்னும் கூட கூட அனுபவிக்காத வாழ்கிறாங்களே ஆண்டவரே, அனுபவிக்க வாழ்றாங்க. ஏன்னா அவங்க பைபிள் எடுக்கல, இறைவசன வார்த்தையை படிக்கல, கொண்டு வரல. அனுபவிக்கும் போது அது படிக்கும் பொழுது ஆண்டவர் வைக்கின்ற பொக்கிஷம் இது, உயில் நூல் இது, வாக்குத்தத்த காட்டு பேரை இது, அது ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கோம். ஆனால் எடுக்கல, விளப்பரமான பக்தி மையத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் அழுவேன். நான் அவர் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு நான் அழுகுதா இருக்கும். சரி, அப்படிப்பட்ட நிலையிலுக்கு நான் கொண்டு வருகிறேன். பாருங்கள், திருப்பாடல் எடுக்கணும். திருப்பாடல் எடுங்க. திருப்பாடலில் 10வது திருப்பாடலில் 12வது வசனம், 10:12. ஆண்டவரே எழுந்தருளும், ஆண்டவரே எழுந்தருளும். இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும், எளியோரை மறந்து விடாதேயும், ஏழை எளியவர்களை அனாதைகளை கைவிடப்பட்டவர்களை வறுமையிலே வாழ்களை மறந்து விடாதேயும் என்று அங்கு ஒரு பாடலை பாடுகிறார் திருப்பாடலாசிரியர். ஆண்டவரே எழுந்தருளும், இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும். இந்த ஏழை எளியவர்களுக்கு ஒரு ஆற்றல், வறுமையிலே வாழ்களுக்கு ஒரு ஆற்றல், கடன் பிரச்சனை வாழ்களுக்கு ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தும் ஆண்டவர் என்று அங்கு பாடலாசிரியர் எழுதுகிறார். பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கிரிகளை கடந்து பார்க்கணும். ஆண்டவர் நம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரை நம்முடைய கிருபை வெளிப்படுத்துங்க. இது நான் சொல்லுகிற பொழுது அந்த திருப்பாடல் ஆசிரியர் இப்படி அந்த ஆற்றலை வெளிப்படுத்தினார். என் அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே பொருளாதார ராசி பற்றி செய்தி கொடுத்திருக்கிறேன், கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு சின்ன சுருக்கினது நான் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் எல்லாம் யாருடையது? பூமியில் யாருது? அவருடையது. கடலுக்கு தான் யாருது? அவருடையது. குன்றுகளில் சமவெளியில் எல்லாம் மேயறதெல்லாம் பறக்கிறதெல்லாம் ஊர்வலம் யாருது? அவருது. தங்கவெளியெல்லாம் யாருது? அவருது. ஆண்டவருடையது. அந்த ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறவங்க, அந்த ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறவங்க எப்படி ஏழ்மையிலும் வறுமையிலும் வாழ முடியும்? சிந்திக்கணும். அறியல. அவரை அனுபவிக்கிற ஒரு கிறிஸ்தவனாக மாறணும், மகளாக மாறணும். அதனால்தான் அங்கே திருமணாசிரியர் ஆண்டவரே எழுந்தருளும், இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும், எல்லாம் எல்சடா என்பதை வெளிப்படுத்தும், ஏழை எளியவர்கள் வறுமையிலே வாழ்கிறவர்கள் கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாம் மாறணும், வெளிப்படுத்துங்க, எளியவரை மறந்துடாதேன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அந்த வசனத்தில் அப்படி பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த வசனத்தில் அந்த 12வது வசனம், அந்த 18வது வசனத்தை நீ பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. என்ன பார்க்கணும் இருக்கு எனக்கு தேர்ந்துக்கு. அதில் நீர் 18 படிக்கலாம். வேற இருக்கும். நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகிறீர். அவங்களுக்கு எல்லாம் நீங்க அனாதைகளுக்கும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீங்க. பெரியமனங்களே, பார்க்கணும். ஒருவேளை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நீங்கள் அப்படிப்பட்ட நிலையிலே, ஒரு வறுமையிலே, ஒரு ஏழ்மையிலே, ஒரு கடன் பிரச்சனையிலே, கடன் கட்ட முடியாது, வட்டி கூட கட்ட முடியாத நிலையிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், ஆண்டவரே எழுந்திரளும், ஆண்டவரே அழிந்தரும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் வறுமையிலே ஏழ்மையிலே வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று அவரிடம் கேளுங்கள். எழுந்திரு வாருங்க ஆண்டவரை, உதவி செய்யுங்க ஆண்டவரை கேளுங்க. கேட்கிற எவனவன் பெற்றுக்கொள்கிறான். அந்தபடி கேட்கணும். அவருடன் நாம் பெற்றுக்கொள்ளணும். எழுந்திரலும் ஆண்டவர். சரி, என் திருப்பாடல் அப்படியா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. 10ஆம் அதிகாரத்தில் 12ல் அந்த 18வது வசனத்தை சொல்லி கொடுத்துட்டார். சரி, அதே மீண்டும் திருப்பாடல் பயங்கரம். நான் ஒருவேளை திருப்பாடல் ஆசிரியரை ஒரு காலத்துக்கு பார்ப்பேன். நான் மறித்து ஆண்டவர் சமூகத்தில் போய் பொழுது நான் திருப்பாடல் ஆசிரியர் பார்த்து கேட்பேன், எப்படிங்க திருப்பாடல் எழுதுறீங்க? அருமையாக எழுதிட்டு இருக்கிறீங்க. நான் அடி உங்களுக்கு திருப்பாடலை படிச்சுட்டே இருப்பேன். அப்படி தாவீதை பார்த்தா அப்படி பாட்டு பேசியிருக்கேன். அது என்ன பண்ணுவார் இன்றைக்கு? தாவீது கிட்டாரை வச்சுட்டு அங்கே ஆடிட்டு இருப்பார். சரி, அந்த திருப்பாடலை பார்க்கணும். திருப்பாடல் 12ஆம் அதிகாரத்திலே 10 படிச்சோம்ல, 12ஆம் திருப்பாடலே 5வது வசனத்தை படிக்கலாம். எளியோரின் புலம்பலையும்
எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகின்றேன். அவர்கள் ஏங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். எல்லாம் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கொண்டாருங்க. எளியோரின் புலம்பலையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகிறேன் சொல்றார். ஓ அன்புக்குரிய சகோதரமே, நான் முன்னதான் ஆரம்பித்தேன், வறுமையில ஏழ்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரமே ஆரம்பித்தேன் இல்லைங்களா? இப்போ அந்த ஆண்டவர் சொல்றார், நான் எழுந்து வருகின்றேன், அவர்கள் இயங்குகின்றபடி அவர்களை பாதுகாப்பில் வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் செய்தார். என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும் ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் ஒவ்வொன்றும் திரைவசன வார்த்தையை நாம் கொண்டு வரணும். செய்வார், எழுந்து வருகிறேன்னு சொல்றார். அதனால்தான் என் அன்புக்குரியவர்களே, பைபிள் படிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு கருத்தும் எத்தனை ஒரு கருத்து. 2 கொரிந்தியரை பார்ப்பனாக்க அந்த ஆண்டவர் எழுந்து வருவேன்னு சொல்கிறார். அந்த எழுந்து வருவேன்னு சொல்கிற ஆண்டவர் எப்படி பார்த்தனாக்க 2 கொரிந்தியரிலே 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுது? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள் செயல்களை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராக இருந்தும் செல்வராக அண்ட சராசரிகளெல்லாம் ஆளுகின்ற ஒரு தலைவராக ஆண்டவராக இருந்திருக்கிறாரும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். எழுந்து வருகிறேன் சொன்னவர் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாம் செல்வராகும்படியாக விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவர் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வறுமை, கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றி நாம் ஒரு செல்வராக இருக்கும்படியாக வந்தவர் தான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தார் இயேசு கிறிஸ்து. நம்முடைய நிலையை பார்க்கிறோம். அந்த பிலிப்பியர் 4:19 சொல்லுவாங்க, எல்லாம் நிறைந்த கடவுள் தன் திருக்குமாரனா இயேசு கிறிஸ்து வழியாக நம்முடைய எல்லா தேவைகளையும் கொடுக்கிறவராக நிறைவேற்றுவராக இருக்கிறார் என்று பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், வசனமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கு என்ன வசனம் அப்படியாக பால் தெளிக்கிறதாக இருக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே. இந்த அருமையான வேளையில கூட நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரிலே மீட்பு அளிக்கிறவராகவும் பாவத்தின் தன்மையிலிருந்து மீட்பு அளிக்கிறவராக இருக்கிறது நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த அருள்நாதரை பார்த்து நாம் ஆண்டவரே நீரே என் மீட்பர் என்று பிரச்சனை போராட்டத்தின் மீட்பர் என்னுடைய பாவத்தை அடிப்பது நீரே மீட்பர் என்று அந்த அருள்நாதரை பார்த்து நாம் எழுந்திடும் ஆண்டவர் என்று அப்படி நாம் கேட்கலாமா? கேட்கலாம், ஜெபிக்கலாம். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே, 1000 சோதனை என்னை சூழ்ந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அஞ்சாதே எனும் திருவாக்கு அடியேனை தேற்றும், அடியேனை தேற்றும். இயேசுவே நீரே என் மீட்பு,
நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. இறைவா உம்மையே நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். இறைவா உம்மையே நம்பியுள்ளேன், புது வலிமை பெறுவேன். கழுகு போல் பறப்பேன், ஓடுவேன், நடப்பேன், சோர்வடைய மாட்டேன், சோர்வடைய மாட்டேன். இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே என் வழி, நீரே உண்மை, உயிராய் உள்ளவரே, உயிராய் உள்ளவரே. அனைவரும் கரங்களை கூப்புவோம். மீட்பரான இயேசு கிறிஸ்து நம் அருகில் இருக்கிறார். அவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு விடுதலை தர, மீட்பு தர காத்து கொண்டிருக்கிறார். இயேசு என்ற பெயருக்கு மீட்பர் என்பது பொருள். இதோ நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் நம் அருகிலே இருக்கிறார். கரங்களை கூப்பி, ஆண்டவரே இயேசுவே நீரே என் மீட்பு, நீரே எனக்கு புகலிடம், நீரே எனக்கு அரண் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், கரங்களை கூப்புவோம். ஆண்டவர் நம் இருக்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார், நமக்கு விடுதலை தர காத்து இருக்கிறார். அன்பு இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு மீட்பராய், எங்களுக்கு விடுதலை தருகிறவராய், எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் ஆண்டவரே நீர் எழுந்தருளி வந்திருக்கிற தெய்வமே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க, எங்களுக்கு விடுதலை தர நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில கூட இந்த இறை செய்தியை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே, மீட்பை கொடுக்கிற தெய்வமே. இவர்கள் அனைவருக்கும் மீட்பை கொடுப்பதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடலிலே பலவிதமான வியாதிகள், வியாதியிலிருந்து விடுதலை ஆண்டவரே, நோயிலிருந்து விடுதலை ஆண்டவரே கொடுத்து கொண்டு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஒவ்வொருவரும் தாயை போல் தந்தையை போல் தேற்றிக் கொண்டு இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பலப்படுத்தும். 1000 தான் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எம் அருகில் இருப்பதால் நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை ஆண்டவரே. நீர் அருகில் இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் எங்களை மீட்பதற்காக இந்த உலகில் பிறந்தவருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அற்புத பெயரில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைனைட் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.